ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் இறுதியாக வரக்கூடிய மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிடப்பட்ட ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆண்டுடைய கடைசி மாதம் இதுவரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் நடக்க போவதாக ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த தாள்கள் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இதுவரை நடக்காத பல சம்பவங்கள்னு சொன்னல, அது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீனம் ராசிக்காரங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே வந்து நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் விதின்னு. ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்க போதுங்கிறத பொது பலன்கள்லேருந்தே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுவரை நடக்காத பல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டிசம்பர் மாதம் கடைசியாக பலன்கள் பொது பலனாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் கடைசி என சீரான சமநிலையோடு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலை தொடர்பான விஷயங்களில் சிறிதளவு சாந்தமாகவும் நம்பிக்கையோடுன்னு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வேலையில் நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும். பணியிடத்தில் அல்லது படிப்பு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் மற்றும் நம்பிக்கைக்கான முயற்சி பண்ணுவது ரொம்ப 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 அவசியம். உங்களுடைய பணித்திறன் மற்றும் அணுகுமுறை குறித்து சுய பரிசோதனை செய்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைனா உங்களுக்கே வந்து கஷ்டம். சில உறவுகளில் குறிப்பாக துணைவர்களோடு சிறிய மனக்கசப்பு தோன்றிடக்கூடும். எனவே பேசும்போது அமைதியும் பரிவும் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும். அந்த அமைதியும் பரிவு உணர்வும் காட்டுறது இந்த மாதம் கடைசியாக ரொம்ப வேண்டும். இல்லையெனில் தவறான புரிதல்கள், இடைவெளி அல்லது வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய மனநிறைவை அளிக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதனால் பொருளாதார ரீதியாக வருமானம் சீராகவே இருக்கும். மேலும் நிலுவை பணம் கிடைப்பது தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். அறிவு வந்து கடின உழைப்பு வந்து இருந்ததுன்னா உங்களுடைய பலமாக அது வெற்றி கொடுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு கூட நிலைப்புத்தன்மை, லாபம் மற்றும் நம்பிக்கையூட்டக்கூடிய புதிய முயற்சிகள் உருவாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உருவாக்கிக்க முடியும். உடல்நலம் மற்றும் மனநிலையிலையும் முன்னேற்றம் காணப்படும். இதை விட ஸ்பெஷல் என்னென்னா, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தன்னடக்கம் மற்றும் ஒருமைப்பாடு கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் தாமதம் மற்றும் கவனம் சிதறுதல் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் இறுதியாக நடைமுறை எண்ணங்கள், சுய கட்டுப்பாடு மற்றும் தெளிவான சிந்தனைக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த அளவுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயரத்துக்கு போக முடியும். ஸோ நீங்கள் சமநிலையோடு இருக்க நிறைய முயற்சி பண்ணுங்க. அதற்கு கிரகங்களே உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஆனால் வேலை தொடர்பான விஷயங்களில் சிறிதளவு யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை காலி பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதனால் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் நம்பக்கூடாது. மீறி நம்பினீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் தேவையற்ற மனக்கசப்பு தோன்றுவதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். அது இல்லாமல் இருக்கணும்னா நீங்களே உங்கள் வேலையை பார்க்குறது நல்லது. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே பார்த்து நீங்களே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருக்கும். ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு அததில் டீட்டெயில்டாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது டீட்டெயில்டாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க. காதல் மற்றும் திருமண வாழ்வில் தவறான புரிதல்கள் மற்றும் இடைவெளி தோன்ற அதிக வாய்ப்பு இருக்குது. இதற்கு அதிக யோசனை மற்றும் தெளிவின்மை காரணமாக இருக்கும். ஸோ அதனால் இதை தவிர்ப்பதற்கு கடுமையான வார்த்தைகளை உறவுகளில் தவிர்க்க வேண்டும். நம்பிக்கையை மீண்டும் மெதுவாக நிலைநிறுத்த முயற்சி பண்ணும். பெற்றோர், பெரியவர்கள் மற்றும் நண்பர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவர்கள் உங்கள் மனநிலையை உறுதி செய்து கவலை காலங்களில் மனநிறைவை அளிப்பாங்க. ஸோ அதனால் காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நடந்துக்கணும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வருமானமும் ஒழுங்கான சேமிப்பும் பொருளாதார நிலையை இந்த மாதம் கடைசியாக மேம்படுத்தும். முதலீடுகளில் இருந்து சிறிதளவு வருமானம் கிடைக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பணவரவு நிகழ்ந்து நிதிநிலையையும் மனநிறைவையும் அதிகரிக்கும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு வேலையில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய அறிவும் கடின உழைப்பும் பாராட்டுறதுக்கு சூழ்நிலையை கொடுக்கும். அங்கீகாரம் மற்றும் உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சியும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தனியார் ஊழியர்கள் உங்கள் தொடர்பில் சில சிக்கல்கள் மற்றும் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சாதகமான இடமாற்றம், அங்கீகாரம்லாம் கிடைக்கும். கணக்காளர்களுக்கு கணக்காய்வு காலத்தில் அழுத்தமும் கடுமையான நேர கட்டுப்பாடுகளும் இருக்கும். மென்பொருள் பொறியாளர்களுக்கு புதுமை மற்றும் குழு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பங்கு சந்தை வியாபாரம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான பரிவர்த்தனைகள் நடைபெறும். அப்புறம் நிறைய பாதாளஜி நிபுணர்கள் நோயறிதல் மற்றும் வேலை பளுவில் சவால்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. திரைக்கதை எழுத்தாளர்கள் படைப்பாற்றல் நிறைவு அங்கீகாரமும் பெறுவீங்க. வேலையில் உங்களுடைய மனநிலை மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கற்றல் திறனை வளர்த்து கொள்வது அவசியம். உங்களுக்கு நல்ல பெயர் மேலும் உயர்ந்து நிலைத்திருக்க அது ஒன்று தான் வழி. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்யக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்க தொழில் விரிவாக்கத்திற்கு நீங்கள் எது செய்தாலும் இப்போ சாதகமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் இறுதிக்குள்ளே இருக்குது. வாடிக்கையாளர்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் இன்னும் மேன்மைக்கு வரும். சிறந்த நிர்வாகமும் நல்ல பொது உறவுகளும் இந்த தொழிலில் நீங்கள் வளர்த்துக்கிடுறது லாபத்தை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் வெற்றிகரமாக அமையும். வியாபார கூட்டாண்மைகள் நல்ல ஒத்துழைப்போடு நடைபெற முயற்சி பண்ணுவது கண்டிப்பாக இந்த டைப் அவசியம். மார்க்கெட்டிங் மற்றும் படைப்பாற்றல் முயற்சிகள்லாம் நீங்கள் இப்போ எது செய்தாலும் நல்ல விளைவுகளை தரும். வியாபார நிதிநிலை மேம்பாடு புதிய முதலீடுகளுக்கு ஆதரவாக உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் கடைசியாக உங்களுக்கான தொழிலில் விரிவாக்கம், புகழ் உயர்வு மற்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கான திட்டங்கள் எது பண்ணாலும் அதுக்கெல்லாம் உகந்த பலன் கிடைக்க போது இந்த இறுதிக்குள்ள. ஸோ தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆற்றலும் நோய் எதிர்ப்பும் நல்ல நிலையிலேயே இருக்குது. சீரான உணவு, போதிய தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி உடல்நலத்தை மேம்படுத்தும். தியானம் மற்றும் படைப்பாற்றல் செயல்கள் மன அமைதியை வழங்கும். முந்தைய நோய்கள் நன்றாக குணமடையும். மொத்தத்தில் டிசம்பர் மாத இறுதியாக ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி மற்றும் உடலில் ஒரு நிலைப்புத்தன்மைக்கு உகந்ததாக அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கவன சிதற காணலாம். எனவே படிப்பில் ஒழுங்க கடைபிடிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் ஊக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை உணரக்கூடும்.
முடிந்தவரை அது உணராமல் இருக்கிற மாதிரி பாருங்க. பட்டம் முடித்தவர்கள் நேர அழுத்தத்தில் இருப்பீங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் சரியான வழிகாட்டுதலுடைய குறைவால் முன்னேற்றம் மந்தமாக இருக்கும். ஒழுங்கான படிப்பு பழக்கம் மற்றும் நல்ல ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மூலம் செயல்திறனை பொறுமையாக மேம்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் செயல்படணும் என்பது எச்சரிக்கையாக இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மீண்டும் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.